ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி காலத்துல நம்முடைய ஓட்டத்தின் நிலைகள் எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும் என்கிறதை கருத்திலே கொண்டு பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் விளைவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை அப்புறமாக்கவும், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பழுதுகளை நாம் சீராக்கவும், தேவனுக்கு பிரியமற்ற அநேகம் நிலைகளிலே நின்று நாம் காப்பாற்றப்படவும், தேவனுக்கு உகந்த மக்களாக நம்முடைய நிலைகளை ஆண்டவராக தேவனுக்குள் உருவாக்கவும் தக்கதான பல விஷயங்களை கர்த்தர் நம்மோடு கூட திட்டமும் தீர்க்கமாய் பேசிக் கொண்டு வருகின்றார். இன்றைக்கு நாம் வாசிக்க போகின்ற நல்ல ஒரு வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வழிகளிலே பல விதமான காரியங்களில் பழுதான காரியங்கள் காணப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சில வழிகள் நம்முடைய சுயமாக யோசிக்கக்கூடிய வழிகளாக, சில வழிகள் மற்றவர்களுடைய ஆலோசனைகளுக்கு இணங்கக்கூடிய ஒரு வழிகளாக, சில வழிகள் அநேகம் விதமான மக்களுக்கு விரோதமான வழிகளாக அல்லது கர்த்தருக்கு விரோதமான வழிகளாக, பாவத்திற்கு இசைந்த வழிகளாக நாம் நம்முடைய வழிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிறைய இடங்களை உங்களாலும் என்னாலும் சந்திக்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் என்றால் உன் வழிகளிலே காணப்படும் எல்லா சீர்கேடுகளை அப்புறமாக்கி உன் வழிகளை முதல் காரியம் சீர்படுத்த வேண்டும். இந்த சீராக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்திலே கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய நிலைகளோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக முடியுமானா இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான குற்றங்களோடு கூட தேவ ராஜ்யத்திலே கடந்து போக முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் பரலோக ராஜ்யத்துக்குள் கடந்து போகிறது இல்லை. நீங்க படிக்கக்கூடிய படிப்போ, நீங்க செய்யக்கூடிய பிரயாசமோ, நீங்க யோசிக்கக்கூடிய யோசனையோ, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அநேக விதமான பாவங்களோ அந்த பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. அவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நின்று போகக்கூடியவைகள். இவைகளுக்காக நான் பாடுகளை படுகிறதை காட்டிலும் என்னுடைய வழிகளை நான் சீர்படுத்தி தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் நான் இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆசரிக்க துவங்கினால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையின் நல்ல பங்காக மாற்றப்படும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. நம்முடைய வழிகளிலே காணப்படக்கூடிய பல விதமான குறைவுகளை பற்றி நாம் மெய்யாகவே சற்று ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா மக்களும் வழியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாலே வழி இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுங்கன்னா 2 வழி உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி, இன்னொன்று நித்திய ஆக்கினைக்கு போகக்கூடிய வழி. எதிலே நீங்கள் கடந்து போகிறீர்களோ அதற்குரிய ரிசல்ட்டை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். நித்திய ஜீவனை பின்பற்றக்கூடிய வழியில போனா அதுக்குரிய மகிமை. நித்திய ஆக்கினையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசாய் பெறக்கூடிய அந்த வழியை நான் தேர்ந்தெடுக்கிறது உண்டான அதனுடைய பலன். இப்படி எந்தெந்த வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலைகளை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்துட்டார். இவைகளிலே நான் என்னுடைய வழிகளை நான் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று, அந்த வழிகளிலே காணப்படும் சீர்கட்ட காரியங்களை நான் அப்புறமாக்க வேண்டியது அவசியம். இந்த வழிகள் சரியான வழிகளிலே நான் கடந்து போகக்கூடிய நேரத்துல பல விதமான சீர்கேடுகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அப்பதான் இதனுடைய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிம்சோனுடைய வழி. ஆண்டவராகிய தேவன் அவனை எதற்காக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதி என்கிற ஒரு அழைப்பை ஆண்டவர் அவருடைய கரங்களிலே தந்திருந்தார். அவன் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் நியாயம் விசாரிக்கக்கூடியவனாய், தன்னுடைய புய பலங்களினால் பெலிஸ்திய ஜனங்கள் யாவற்றையும் அடக்கி ஆண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவனாய் அவன் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இந்த வழிகளிலே நடந்து போகக்கூடிய சிம்சோன் தன்னுடைய பலத்தை இஸ்ரவேலை காப்பாற்றுகிறதற்கு பயன்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் விரும்பினது கிடைக்கும்படிக்காய் அந்த பலத்தை அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான். அதுவும் வழியில சீர்கேடு. எப்படி பாருங்களேன், இதை இஸ்ரவேல் மக்களுக்காக அவன் பயன்படுத்தணும், அதுதான் கர்த்தர் தந்திருந்தார். ஆனால் அவனோ தன்னுடைய ஆசைகளை, இச்சைகளை மெய்யாகவே பூர்த்தியாக்கும்படிக்காக இந்த பலத்தையும் இந்த சகல விதமான சத்துவத்தையும் அவன் பயன்படுத்த துவங்க ஆரம்பித்தான். ஒரு முறை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக வரக்கூடிய பெலிஸ்தியர்களை மெய்யாகவே பார்க்கக்கூடிய
சிம்சோனை காணக்கூடிய பெலிஸ்திய ஜனங்கள் தான் நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கூட சிம்சோன் அந்த பெலிஸ்தியருடைய நாட்டிலே காணப்படக்கூடிய தேவனுக்கு அருவருப்பான ஒரு ஸ்திரீனுடைய வீட்டிலே போய் தங்கி இருக்கின்றார். இப்ப நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். சிம்சோன் நம்முடைய பெலிஸ்திய நாட்டுக்குள் வந்துவிட்டான் என்பதை பற்றி கேள்விப்பட்ட பெலிஸ்திய ஜனங்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து அந்த கோட்டை கதவுகள் யாவற்றையும் இழுத்து அடைக்க ஆரம்பிச்சான். நடந்த காரியத்தை பார்க்கிறோம். தன்னுடைய மகா பெரிய பலத்தை பயன்படுத்தி கோட்டை கதவுகளை பெயர்த்து அவன் வெளியே கடந்து போனான். இப்ப அந்த பலம் எதுக்கு பயன்படுத்தப்படுது பாருங்க. தன்னுடைய நிலைகளை, தன்னுடைய இச்சையை பூர்த்தியாக்கும்படிக்காய் பயன்படுத்தப்படக்கூடிய பலம். அதுதான் சீர்கட்ட வழி. நம்முடைய பலத்தை நான் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? கர்த்தர் எதுக்காக இந்த பலத்தை தந்திருக்கணும், அதுக்கு தான் நான் யூட்டிலைஸ் பண்ணணும், அதுக்கு தான் பயன்படுத்தணும். ஆனால் எனக்காக, என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய காரியத்திற்காக நான் பலத்தை பயன்படுத்துகிறது உண்டானா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஊழியத்தினுடைய காரியங்களை தங்களுடைய பெயருக்கும் புகழ்ச்சிக்கும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. நீங்கள் என்னுடைய சபைகளுக்குள் வருகிறது உண்டானால் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான கட்டுக்கள் யாவற்றையும் கட்டுவிழ்க்க ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே பலத்தை தந்திருக்கிறார். நீங்க மட்டும் இந்த காரியங்களுக்கு ஏற்ற காணிக்கைகளையும் பலன்களையும் தருகிறது உண்டானால் உங்களை கடைசி வரைக்கும் எந்த கட்டுக்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு நடத்தி கொண்டு போக என்னால் ஆகும் என்று சொல்லக்கூடிய நிறைய பிரசங்கிமார்கள் இன்றைக்கு உண்டு. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். இந்த வரமும் தாளந்துகளும் மக்களுடைய கட்டுக்களை அவிழ்க்கிறது தானே தவிர நீ சம்பாதிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்டதல்ல. முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்முடைய வழிகள் சரியான வழிதான். ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட வழி சரியான வழிதான். ஆனால் அந்த வழிகளிலே பல விதமான சீர்கள், குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க நம்முடைய தமிழ்ல. இந்த மாதிரி குறுக்கான காரியங்களை யோசிக்கக்கூடிய நிறைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது தான் ஊழியத்தை லாபமாக பயன்படுத்துகிறதும் ஊழியத்தை ஆதாயமாக தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறதும் அநேகம் ஜனங்களை பயமுறுத்தி பணங்களை சம்பாதிக்கிறதுமான சூழ்நிலைகள் வருவதற்கு காரணம் சீர்கெட்ட வழிகள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப என்னுடைய வழிகளிலே நிறைய சீர்கேடுகள் வர முடியும். கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்பட்டவன் உண்மைதான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை சுமந்து கொண்டவன் உண்மைதான். ஆனாலும் என்னுடைய வழிகளிலே பல விதமான நேரங்களில் தடுமாற்றம் வருகிறதை நான் பார்க்கிறேன். நான் முந்தி மாதிரி என்னுடைய வழிகளில் நான் சரியா போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் முந்தி மாதிரி ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த வழிகளிலே என்னை அறியாத சீர்கேடுகள் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிற்கக்கூடிய பலனை இழக்கும் மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சோம். என்னுடைய வழிகளிலே காணப்படக்கூடிய சீர்கேடுகளை பற்றிதான ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் நான் இப்ப எந்த இடத்துல நிற்கிறேன், என்ன மாதிரி நான் ஒரு பொசிஷனிலே காணப்பட ஆரம்பிக்கிறேன். என்னை அபிஷேகத்த ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா, அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய மனம் என்னை குறித்து மெய்யாகவே விசனமடையக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனால் தான் எல்லா ஜனங்களும் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டார்கள். எல்லா விதமான ஜனங்களையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய சாயலாகும் தம்முடைய ரூபத்தின்படியும் உருவாக்க துவங்கினார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைக்கக்கூடியவராகவே விளங்க ஆரம்பித்தார். ஆனால் நோவாவின் காலத்திலே கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். மனுஷர்களை உண்டாக்குனது என்னுடைய மனதிற்கு விசனமாயிருக்கிறது. தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டாங்க. நான் உருவாக்கின காரியம் வேற, அவங்க செய்யறது வேற. என்னுடைய மனதிற்கு அவர்கள் வேதனைகளை தர ஆரம்பிக்கிறார். இப்படிதான் நம்முடைய வழியும் கூட. கர்த்தராகிய தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கிறதற்கு பதிலாக வேதனைப்படுத்தக்கூடிய வழிகளில் நான் கடந்து போகிறது உண்டானால் நித்திய ஜீவனை பெற நீங்களும் நானும் தகுதியை இழக்கும் ஒரு மக்களாய் மாற்றப்பட்டோம். என்னுடைய வழியிலே நான் சரியா நிற்கிறான்னு சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் நிமித்தம் கர்த்தராகிய தேவன் விசனப்படுகிறாரான்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்க. என் தேவன் என்னுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாய் பார்க்கிறாரோ? செருபாபேலின் கையிலே காணப்படக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. சந்தோஷமா பார்க்கிறாரா? இதோ நான் இவன் மேல் என்னுடைய அபிஷேகத்தை ஊத்தினேன். என்னுடைய ஆவியின் வல்லமையை நான் இவன் மேல் வல்லமையான விதத்திலே நான் மெய்யாகவே பொழியக்கூடியவனாய் விளங்கினேன். இவன் அதற்கு தகுதி பெற்றவனாய் என்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாய் காணப்படுகிறான் என்கின்ற சாட்சி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இல்லை என்றால் இவனை நான் உருவாக்கினதற்காக விசனப்படுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உங்களை குறித்து சொல்லுகிறார். இதுதான் சீர்கட்ட வழி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னுடைய வழியை நான் சரியான விதத்தில் ஆராய்ச்சி பார்க்கணும். முன்பு மாதிரி ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானவனாய் நான் காணப்படுகிறேனா? தேவனை மட்டும் நான் சந்தோஷப்படுத்தக்கூடியவனாய்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைகளை அவர்கள் இங்கும் அங்கும் வெவ்வேறு விதமான திசையிலை பிரித்து, சில நேரத்திலே மனிதர்களை சந்தோஷப்படுத்தி, சில நேரத்தில் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி, சில நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடங்களை சந்தோஷப்படுத்தி, மற்ற மக்களுக்கு பிரியமாக நடந்து கடைசியில கர்த்தராகிய தேவனை சந்தோஷிப்பிக்கும் மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் விசனம் அடைய ஆரம்பிச்சிருவார்.
முதல் நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கணும்னா, ஆண்டவராகிய தேவனை மட்டும் உங்கள் மனமும் என்னுடைய மனமும் சந்தோஷிப்பிக்கக்கூடியதாய் விளங்கணும். அதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அபிஷேகத்தின் நோக்கமே அதுதான். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணுங்கிறதுக்காகவே தான் இந்த ஆவியினுடைய நிறைவை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சரியான மார்க்கங்களை விட்டு பக்க வழியில் கடந்து போகக்கூடிய மார்க்கங்கள் இருக்கலாம். இரண்டாவது, இந்த வழியையே நான் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் என் மனப்போக்கின்படியே ஆசரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்த்து விட முடியும். திராட்சை கொடியை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். திராட்சை செடிகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறதை போல நம்முடைய வயிற்றிலே காணப்படக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திராட்சை ரசத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை கூட்டிக்கொள் என்று கர்த்தராகிய தேவன் உருவாக்க துவங்கினார். இந்த திராட்சை ரசத்தை நான் பயன்படுத்தி என்னுடைய சரீரத்திலே காணப்படும் பலவீனங்களை நீக்கவும் செய்யலாம். இவைகளை நான் பயன்படுத்தி எனக்கு போதைகளை தரக்கூடிய காரியங்களை உருவாக்கலாம். அதுதான் மாற்றான வழி. தேவன் உருவாக்குறது அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது இல்லை. என் இஷ்டத்தின்படியே நான் வழியை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறேன். சீர்கெட்ட ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிற, இந்த உலகம் சீர்கெட்டதாய் காணப்படுகிறது நான் பார்க்கிறேன். நான் உண்டாக்கின உலகத்திலே எல்லா விதமான மகிமைகளையும் உருவாக்கினவராய் காணப்பட்ட இந்த உலகம் இப்பொழுது சீர்கெட்டதாய் தேவன் அருவருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறது நான் பார்க்கிறேன். கர்த்தர் தான் உருவாக்குற இந்த உலகத்தை. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் உருவாக்கல. ஆண்டவராகிய தேவன் பார்த்து பார்த்து உருவாக்கின இந்த உலகம் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுக்கே விரோதமாய் இருக்கிறது உண்டானால், சீர்கெட்ட காரியங்கள் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் யார் அப்படின்னா, பண்படுத்தவும் காக்கவும் வைக்கப்பட்ட அந்த மனுஷன் தான் உலகத்தை சீர்கெடக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்திருக்கிறது. நம்முடைய தப்பு தான் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை நாம் விசனப்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்முடைய வழிகளில் காணப்படக்கூடிய பல விதமான சீர்கேடுகளை பற்றி கொஞ்சம் நம்ம ஆழமான விதமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். கர்த்தருடைய வேதம் முதல் காரியமாக என்ன விஷயத்தை நம்மோடு கூட சொல்ல ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அதுல 13வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதல் காரியம், நம்முடைய வழியிலே காணப்படக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, விதைகளை பற்றியதான ஒரு அலட்சியம். இந்த விதை எங்க கொண்டு விதைக்கணும்? அந்த எஜமான் என்ன காரியத்தை சொல்லி அந்த விதையை கொடுத்துருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். இதை கொண்டு போய் வழியில கொண்டு போய் நீ அப்படி, அதாவது போற வழியிலாம் நீ அப்படி எல்லா விதமான விதைகள் யாவற்றையும் தூக்கி எரிஞ்சிட்டு போன்னு அந்த எஜமான் சொல்லி அனுப்பியிருப்பாரா? இல்லை. அந்த எஜமானுடைய சித்தம் என்ன அப்படின்னா, இந்த விதைகளை கொண்டு போய் நல்ல நிலத்தில் கொண்டு போய் விதைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுத்த எஜமான் விதைகளை அவனுடைய கரங்களிலே கொடுத்து அனுப்ப ஆரம்பித்தார். ஆனா இவன் செஞ்ச காரியத்தை பார்க்கிறோம். இந்த விதைகளை பற்றி அவன் கவலைப்படாமல், விதைகளை பற்றி யோசியாமல், நிலங்களை பற்றியும் அவன் மெய்யாகவே யோசித்து பாராமல், கவலையீனமாய் அலட்சியமாய் இந்த விதைகளை அவன் சுமந்து கொண்டு போகக்கூடியவனாய் விளக்க ஆரம்பிக்கின்றான். முதல் தப்பு என்ன? வழியிலே காணப்படக்கூடிய முதல் குறைவு என்ன அப்படின்னா, தேவனுடைய காரியங்களிலே உங்களையும் என்னையும் அறியாத ஒரு அலட்சியம். தேவனுடைய விஷயம் சொன்னா அவைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தேவன் நம்முடைய கரங்களை நம்பி ஒரு ஜெபத்தை ஆண்டவராக தேவன் தருகிறார் என்று சொன்னா அது உங்களுக்கு எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஜெபத்தின் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தராக தேவன் தேச அரங்கிலே செய்ய போற ஒரு வேளை நம்முடைய கண்ணுக்குனால் தெரியாது. ஆனால் எங்கோ காணப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்யும் இந்த ஜெபம் அது மிகுந்த பிரயோஜனமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனா நான் என்ன விதமான காரியத்தை யோசிக்கிறேன்? இன்னைக்கு நான் ஜெபிக்கணும் என்னங்க இருக்கிறது? இன்றைக்கு நான் நிறைய வேலையினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போயிட்டேன். ஆகவே நாளைய தினத்தில் நான் இந்த காரியத்தை பார்த்துக் கொள்ள விடுகிறேன். இந்த அலட்சியம் தான் அநேக மக்களுடைய வாழ்க்கைக்கு இடர்களுக்கு காரணமாய் நீங்களும் நானும் காணப்படக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு அலட்சியம் தான், சின்ன ஒரு தவறுதான். இதனால யாருக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது? நான் செய்யக்கூடிய குற்றத்தினால யாரு என்ன விதமான பாதிப்பு ஊடாக கடந்து போக முடியும்? நிறைய நேரத்தில் இப்படியே நாம் யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினால யாருக்கு என்ன விதமான இடர்கள் காணப்பட முடியும்? நான் செய்யக்கூடிய இந்த ஒரு காரியத்தினால யார் இப்படிப்பட்ட இடர்களின் ஊடாக கடந்து போக முடியும்? ஒருவேளை உங்களுக்கு அந்த காரியங்கள் தெரியுமோ இல்லையோ, உங்களையும் என்னையும் அறியாமல் பல ஜனங்கள் உங்களையும் என்னையும் கவனித்துக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியாது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் சாட்சியை சற்று இழக்க ஆரம்பித்தால் கூட அவர்களுக்கு நீங்களும் நானும் இடரலை தரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும்.
இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல எங்காகிலும் இயேசு தன்னுடைய சாட்சி நிலைகளை இழக்க கொடுத்தாரா என்று பாருங்களேன். எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பேசின வார்த்தைகளை பார்க்கலாம், அவர் செஞ்ச காரியத்தை பார்க்க. நம்ம நிறைய காரியத்தை நம்ம பேசுறோம், பேசி முடித்து விட்டு பின்பு நான் வீட்டிலே உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய நேரத்துல இந்த இடத்தில் நான் இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் எத்தனையோ மக்களுக்கு முன்பதாக போய் நின்று பிரசங்கம் பண்ணினார், எத்தனையோ மக்களுக்கு முன்பதாக ஊழியங்களை செய்தார், எத்தனையோ மக்களுக்கு முன்பதாக அற்புதங்களை செய்தார். ஆனால் எங்காகிலும் தவறான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் செய்தாரா என்று சொன்னால் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியங்களையும் பற்றிதான ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பை பற்றிதான ஒரு உண்மையான ஒரு மனம் அவருடைய உள்ளத்திற்குள் காணப்பட ஆரம்பித்ததுதான் அதனுடைய மூல காரணம். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் தானே, இதை பற்றி நம்ம என்ன பிரச்சனை இருக்க போகுது, என்னுடைய தனி அறை ஜெபம் தானே, இதுல என்ன விதமான குறைவுகள் காணப்பட போகுது, நான் இன்னைக்கு ஜெபிக்காம போனா என்ன பிரச்சனை இருக்கிறது? நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், தேவன் உங்களை நம்பி என்ன பொறுப்பை கொடுக்க ஆரம்பித்தார், அது ஒருவேளை செயின் பிரேயரா இருக்கலாம், அல்லது அது ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு பணியா இருக்கலாம், யாருக்காகிலும் ஒரு மனிதனுக்கு ஏதாகிலும் ஒரு உதவியை செய்து அதன் மூலமாய் அந்த மனிதனை ஆதாயப்படுத்தக்கூடிய வேலையாய் கூட இருக்கலாம். அது ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணிகளை சரியாய் நீங்கள் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். அதுல கொஞ்சம் கூட நீங்களும் நானும் அலட்சியம் காண்பிக்க கூடாது. இப்ப இந்த விதைக்கக்கூடிய இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அலட்சிய போக்குனால் என்ன நடக்குது பாருங்க. 100 மடங்கு பலன்களை தரக்கூடிய விதை யாருக்கும் பயன் இல்லாமல் ஆகாயத்து பறவைகளினாலும் அங்கும் இங்கும் காணப்படக்கூடிய காட்டு விலங்குகளினாலும் சேதப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. நிறைய நேரத்துல ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய விலையேறப்பட்ட காரியத்தை நாம் என்ன செய்கின்றோம்? அலட்சிய போக்குனால யாருடைய கருத்தில் நம்ம தூக்கி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். யாரோ அந்த காரியங்களை பயன்படுத்தாது இருக்கக்கூடிய வழியிலே காணப்படக்கூடிய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் நாம் வாரி இறைக்கக்கூடிய அந்த மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்ப்போம். நல்லா யோசிக்குங்க. ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட நீங்கள் பயன்படுத்தாமல் போக ஆரம்பித்தால் அதனுடைய பலன் பரலோக ராஜ்யத்திலே மிகப்பெரிய இழப்பை நீங்களும் நானும் சந்திக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அப்பதான் இதனுடைய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தாவீதினுடைய கரங்களிலே ஆண்டவராகிய தேவன் கோலியாத்தை கொல்லும்படி 5 கூழாங்கல்லை கர்த்தராகிய தேவன் தந்திருந்தார். இந்த தாவீது யோசிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்க ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கிதியோன் என்கின்ற மனுஷனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, அந்த பெரிய ஒரு பட்டயத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருந்தார். மோசே என்கின்ற மனுஷனுடைய கரங்களில் ஒரு பெரிய ஒரு கோலை ஆண்டவராகிய தேவன் தந்திருந்தார். இன்னும் அநேக விதமான நியாயாதிபதிகளுடைய கரங்களிலே, சில பேருடைய கரங்களிலே வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் தந்திருந்தார். காற்றுக்கோள்களை ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்திருந்தார். ஆனால் என்னுடைய கரங்களை நம்பி 5 ஆற்றங்கரையிலே காணப்படக்கூடிய கூழாங்கல்லை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறாரே. தாவீது இந்த ஒரு காரியத்தை யோசித்து அந்த கூழாங்கல்லை அவன் அலட்சியமாய் தூக்கி எறிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் பாருங்களேன். இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய ரட்சிப்பை இந்த ஒரு கல் மெய்யாகவே தர வேண்டிய அந்த ரட்சிப்பை இஸ்ரவேல் மக்கள் இழந்து போகவும், இஸ்ரவேல் என்றென்றைக்கும் அந்த பெலிஸ்திய தேசத்திற்கு அடிமைகளாகவே காணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறது உங்களாலும் என்னாலும் பார்த்திருக்கும். ஒரு கல் அவன் அலட்சியப்படுத்தாம அவைகளை அவன் சரியாய் பயன்படுத்த ஆரம்பித்ததுனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சான். நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு சின்ன பொறுப்பு பெரிய பொறுப்பு அதை பத்தி எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த பொறுப்பாய் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுக்க ஆரம்பித்தாலும் அந்த பொறுப்பிலே முதல் காரியம் அலட்சியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தும். இது அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் கழிச்சு இல்லை. அந்த பொறுப்பை அன்றைக்கே நீங்கள் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் ஆண்டவராக தேவன் நம்பி தருகின்றார். ஒருவேளை அந்த பொறுப்பை பற்றி நீங்களும் நானும் அக்கறையற்றவர்களாய் காணப்படுகிறது உண்டானால் இனி உங்கள் கரங்களை நம்பி ஒரு பொறுப்பையும் கர்த்தர் தர மாட்டார். ஒரு பொறுப்பை நீங்க ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி எந்த பொறுப்பையும் தேவன் உங்கள் கரங்களை நம்பி தர மாட்டார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என்ன யோசிச்சு பார்க்கலாம்? ஆண்டவரே, நான் நல்ல ஊழியம் பார்த்தேன், நல்லா ஜெபம் பண்ணேன், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் ஆரம்ப நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய வரங்களெல்லாம் தந்தீங்களே, இப்ப இந்த வரமெல்லாம் எங்க போச்சு? கர்த்தராகிய தேவன் கேட்பான், நான் ஏன் உனக்கு அந்த வரத்தை தரணும்? அந்த வரத்தை நீ அலட்சியமாய் பயன்படுத்தின, அவைகளை பற்றி தான் மேன்மை உனக்கு தெரியல. இவைகளை கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை நீ சம்பாதித்திருக்க வேண்டும். ஆனால் நீ அந்த வரங்களை கொண்டு போய் ஒரு மூட்டையாக கட்டி வைக்கக்கூடிய இந்த காரியத்திற்காக நான் ஏன் உன்னுடைய கரங்களிலே வரங்களை தர வேண்டும் என்று கர்த்தர் கேட்பார். நான் ஏன் உன் கையில இப்படிப்பட்ட ஊழியத்தை தரணும்? இந்த ஊழியத்தினுடைய காரியங்களில் நீ அலட்சிய போக்காய் காணப்படுகின்றாய். ஊழியம் என்கிறது நீயும் நானும் நினைக்கிறதை போல அல்ல. ஒரு ஊழியத்தை ஆண்டவராக தேவன் தருகிறது உண்டான வசனத்தில் என்ன போடுவது தெரியுமா? ஆரோனை போல அழைக்கப்படாமல் இருந்தால்
ஒருவனும் தானாக இப்படிப்பட்ட கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. எந்த ஊழியமாய் காணப்பட ஆரம்பித்தால், ஒரு சின்ன ஒரு ஊழியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு கனமான பொறுப்பினால் அழைத்தால் ஒழிய அந்த சின்ன பொறுப்பை கூட நீங்களும் நானும் செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப கர்த்தர் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களும் நானும் காண்பித்த அலட்சியம், வழி அருகிலே காண்பிக்கப்படக்கூடிய அலட்சியங்களை முதல் காரியம் புறம்பே தள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் அலட்சிய போக்குகள் காணப்பட ஆரம்பிக்கிறது, கர்த்தர் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம பேசிக்கலாம், கர்த்தராகிய தேவன் நம்மை மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அலட்சிய போக்குதான் எத்தனையோ மகிமையான காரியங்களை, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய மகிமைகளை இழக்கக்கூடிய அநேக விதமான அலட்சிய போக்குதான் உங்களையும் ஆண்டவராகிய தேவனையும் பிரிக்கக்கூடிய சுவராய் காணப்பட ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நீங்களே இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ ஜனங்கள் இப்பதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மக்கள், ஊழியத்திற்கு வந்து 1 வருஷம் கூட ஆயிருக்காது, ஊழியத்திற்கு வந்து 6 மாதம் கூட ஆயிருக்காது. ஆனால் அவர்கள் உங்களுக்கு முன்பதாய் பேசும்போது அவர்கள் வார்த்தையை பார்த்தீங்க, ஆச்சரியப்படுவீங்க. இவர்கள் மூலமாய் இவ்வளவு வல்லமையான காரியங்கள் வருகிறதுக்கு காரணம் என்ன? இவங்க கையின் மூலமாய் இத்தனை அதிசயங்களை கர்த்தராகிய தேவன் செய்கின்றார். நானும் போய் எத்தனையோ மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், ஆனால் என்னுடைய கையின் மூலமாய் ஒரு அதிசயம் கூட உருவாக்கப்படுகிறது இல்லை. ஆனால் இன்றைக்குத்தான் வந்திருக்கிறான், 2 நாள் தான் ரட்சிக்கப்பட்டு 2 நாள் தான் ஆகியிருக்கிறது என்றாலும் இவன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் இத்தனை மகிமையான காரியங்களை செய்கிறதனுடைய காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். உன் கையை நம்பி கர்த்தர் பொறுப்பை தந்திருந்தாரு, அவைகளை நீ அலட்சியப்படுத்த ஆரம்பித்தினாலே உன் கையை தாண்டி உன்னை காட்டிலும் உத்தம தோழனா இருக்கக்கூடிய அவனுடைய கரங்களை கர்த்தர் தந்துட்டார். அப்போ முதல் காரியம் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அலட்சியங்களை முதல் காரியம் அப்புறப்படுத்துங்கள். தேவன் தரக்கூடிய சின்னதோ பெரிதோ அவைகள் எல்லாம் கனத்துக்குரியவைகள் என்பதை பற்றிதான முதல் நிலை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். என் வழியில காணப்படக்கூடிய அலட்சியங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட ஆரம்பித்தால்தான் கர்த்தர் தந்த ஒவ்வொரு விஷயத்தையும், இப்ப ஒருவேளை அலட்சியத்தினால இந்த ஒரு பொறுப்பை நான் இழக்கிறது உண்டானால், இந்த பொறுப்பை பற்றி நான் கர்த்தருக்கு முன்னால போய் நான் உத்தரவாதம் பண்ண வேண்டாமான்னு சொன்ன கட்டாயம் பண்ணணும். இந்த பொறுப்பை நீ ஏன் இழந்தன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னால போய் நீ பதில் சொல்லணும். இந்த பொறுப்பை நான் உன்னுடைய கரங்களை நம்பி தந்திருந்தேன், இந்த பொறுப்பை தான் நான் பயன்படுத்தவே இல்லை ஆண்டவரே, இவைகளை பற்றி நீங்க கேட்க மாட்டீங்க தானே என்று சொல்லி நம்ம கர்த்தருக்கு முன்னால சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு தாளந்து பெற்ற அந்த மனுஷன் தாளந்து கொண்டு மண்ணுக்குள்ள புதைச்சான். தாளந்தை கொடுத்த அந்த எஜமான் என்ன கேள்வி கேட்கிறான், இந்த தாளந்தை நீ ஒருவேளை பயன்படுத்திருக்கலாம், காசுக்காரருடைய வசமா போட்டிருக்கலாம், நான் வட்டியோடு கூட நான் வாங்கியிருப்பேன், ஒரு காரியத்தையும் செய்யாமல் மண்ணுக்குள் புதைத்து போட்டதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி கணக்கு கேட்கிறான். இந்த தாளந்த அவன் என்னமே செய்யல, எந்த விதமான பிரச்சனையும் கூட அவன் கொண்டு போகல, தாளந்து அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருந்தான். அதற்கும் அவன் கணக்கு சொல்லித்தான் தேர வேண்டியது அவசியம். அப்போ உங்க கையில என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் எல்லா பொறுப்புகளுக்கும் கட்டாயம் நம்முடைய ஐக்கியத்தை நடத்தக்கூடிய சகோதரி மென்சன் மோகன்குமார் போய் பொறுப்பு சொல்வார், இல்ல நீங்க தான் சொல்லணும். உங்க கையில கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புக்கு நீங்க தான் உத்தரவாதம் பண்ணணும். என்னென்ன வரங்கள் உங்கள் கைகளிலே நம்பி கொடுக்கப்படுங்க. அப்ப இந்த அலட்சிய போக்கை, வழியிலே காணப்படக்கூடிய அலட்சிய போக்கை முதல் காரியம் நீங்களும் நானும் அப்புறப்படுத்த வேண்டும். இனி ஆண்டவரே, நான் எந்த விஷயத்திலும் அலட்சியமா இருக்க மாட்டேன். என் கையை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புல நான் மெய்யாகவே ரொம்ப தாகமாய் உத்தரவாதம் பண்ணக்கூடியவராய், எந்த ஒரு பொறுப்பை ஆண்டவராக தேவன் தர ஆரம்பித்தாலும் ஒரு பொறுப்பிலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடங்களாய் காணப்பட மாட்டேன். அவைகளை நிறைவாக்கக்கூடிய விஷயத்திலே தீவிரம் காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட உங்கள் வழிகளை நீங்கள் முதல் காரியம் சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். சீர்கெட்ட வழின்னு சொன்னா எதை ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது? வழியிலே காணப்படக்கூடிய முதல் சீர்கேடு என்ன? அலட்சியம் என்கிற ஒரு சீர்கேடு. இந்த அலட்சியம் தானதான் நிறைய பேர் நிறைய நன்மையான காரியங்கள் இழந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராக தேவன் தரக்கூடிய அநேகம் மேன்மையான காரியங்களை அநேகம் ஜனங்கள் இழக்க கொடுத்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அலட்சிய போக்கு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே 10 கனிகளிலே 5 கனிகள் கைவிடப்பட்டு போனதற்கு காரணம் என்ன? அலட்சியம். அது கொஞ்சம் அலட்சியம் தான். இந்த 5 புத்திசாலிகளான அந்த கனிகளை பார்த்து இவர்களும் தங்களோடு கூட அந்த எண்ணெயை கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. அவர்கள் சற்று அலட்சியமாய் காணப்பட ஆரம்பிச்சதுதான் அவ்வளவு பெரிய மகிமையை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சின்ன சின்ன அலட்சியங்களை கூட நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக சீர்படுத்த வேண்டியது அவசியம்.
எதையெல்லாம் சீர்படுத்த வேண்டும், என் வழியிலே காணப்படக்கூடிய அலட்சிய நிலைமைகளை பற்றி. இந்த வழின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவன் என்னை சந்திக்க பல நேரங்களில் கடந்து வருகின்றார். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் சந்திக்க வருகின்றார். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சந்திக்க வந்து விடுகின்றார். ஊழியம் பார்க்கும் போது கர்த்தராகிய தேவன் சந்திக்க வந்து விடுகின்றார். என்னுடைய ஒவ்வொரு விதமான குறைவுகளுக்காக கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கும் போது, கர்த்தரை நான் தேடும் போது கர்த்தராகிய தேவன் சந்திக்க வந்து விடுகின்றார். இப்படி ஆண்டவராகிய தேவன் நம்ம தேடக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தராகிய தேவன் தடையில்லாமல் வரக்கூடிய அந்த காரியங்களை காணக்கூடிய நேரத்துல நம்மை அறியாத ஒரு அலட்சியம். என்ன அலட்சியம் வந்துருது? கர்த்தரை கூப்பிட்டா எப்பனாலும் வந்துருவார். இப்ப நம்ம கூப்பிடணும் அவசியம் இல்லை. இன்னும் 2 நாள் கழிச்சு கூப்பிட்டா கூட கர்த்தராகிய தேவன் வந்துருவார். இப்படிதான் அந்த சூலேமித்தி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்திரீ செய்த அந்த காரியம். ஆண்டவராகிய தேவன் வாசல்ல நின்று அந்த சூலேமித்தியாளை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? இதோ என்னுடைய சரீரம் வானத்து பனினால் நனைகிறது. அநேகம் விதமான மழை தூறலினால் என்னுடைய சரீரமெல்லாம் நனைந்திருக்கிறது. என்னுடைய பிரியமே, என்னுடைய ரூபவதியே, இந்த கதவை நீ திறக்க வேண்டும். உடனே அந்த சூலேமித்தியாளர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இப்பொழுதுதான் என்னுடைய பாதத்தை நான் கழுவினேன், அவைகளை நான் எப்படி அழுக்காக்குவேன்? இப்பொழுதுதான் நான் என்னுடைய மஞ்சத்திலே படுத்தேன், எப்படி நான் இந்த மஞ்சத்தை விட்டு எழும்பி உமக்காக வந்து கதவை திறப்பேன்? கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய மனம் இந்த நேசர் நிமித்தம் பொங்க ஆரம்பித்ததுனாலே கதவை வந்து திறந்தாள். நேசரோ போயிட்டு நேசரை தேடி ரோட்டு வழியெல்லாம் தேடி போக ஆரம்பிக்கிறான். என் நேசரை கண்டீரா கண்டீரா கண்டா தேடி தேடி பார்த்தாலும் நேசராகிய கர்த்தர் எங்கோ போய்விட்டு. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேடியும் அவைகளை உங்களாலும் என்னாலும் பெறவே முடியாது. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் தேவன் தரக்கூடிய எல்லா விதமான வல்லமையான காரியங்கள் யாவற்றையும் பெற்றும் இனி வரக்கூடிய உலகத்தின் மகிமையான காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் அனுபவித்தும் ஒருவேளை கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போனால் மறுபடியும் புதுப்பிக்கிறது என்பது கூடாத காரியம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 6வது அதிகாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து வாசிக்க முடியும். ஒரு முறைதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த காரியங்களை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில இவைகள் ஒரு நாடும் வருகிறது. அப்ப வழியிலே காணப்படக்கூடிய அலட்சிய போக்குகளை முதல் காரியம் அப்புறப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 2வது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. வழியிலே காணப்படக்கூடிய 2வது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் அதுல 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். 2வது காரியம் என்ன அப்படின்னா, வழியிலே காணப்படக்கூடிய 2வது பெரிய பிரச்சனைனா யார் முதன்மையானவன் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கேள்வி. இந்த ஐக்கியத்திலே யார் மிகவும் பெரியவன்? நாம் பெரியவனா, நீ பெரியவனா? உன் பிரசங்கம் பெருசா, என் பிரசங்கம் பெருசா? உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா? இது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதிலே யாராகிலும் ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறது உண்டானால் மற்றவனுடைய மனம் அவனை அறியாமல் எரிச்சல் கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தாவீது உயர்த்தப்படக்கூடிய அந்த காரியங்களை கண்ட சவுலினுடைய மனம் காய்மகாரமாய் பார்க்க துவங்கிச்சு என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்கலாம். ஏனென்றால் அந்த எரிச்சலும் கோபமும் அவனுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. என்னுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பு, ஆனால் இவைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்காக இந்த தாவீது என்கின்ற மனிதன் என்னுடைய ஸ்தானத்திலே கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆகவே தாவீதை பார்க்கக்கூடிய சவுலினுடைய மனதிலே கோபமும் பொறாமையும் எரிச்சலும் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. ஆனா நடந்த காரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சவுலினுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த தவற்றினால்தான் கர்த்தராகிய தேவன் அவனுடைய அழைப்பை எடுத்து தாவீதினுடைய கரங்களை கொடுக்க போகின்றார். இந்த தவற தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த சவுலினுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த தவறை சவுல் பார்க்கல. அவனுடைய மனமெல்லாம் தாவீதை பற்றி எரிச்சலாக காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தங்களுடைய சொந்த குற்றத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. மற்றவர்களை காட்டிலும் நான் பெரியவனாய் காணப்பட வேண்டும், என்னை காட்டிலும் அவனை இவர்கள் உயர்த்துகிறதுக்கு காரணம் என்ன? இவன் கையில ஏன் இந்த ஒரு பொறுப்பு அவங்க தரணும்? இவர்களுடைய கரங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கு என்ன காரணம்? இந்த தர்க்கங்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. சில பேர் வாயை திறந்து மற்றவங்கள பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் மனதிற்குள்ளாகவே இந்த ஒரு ஆசையை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இல்லைன்னு சொல்லி இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய மனதிற்குள்ள இந்த ஒரு விஷயம் இருக்கும்.
என்னை மட்டும் நான் மட்டும் உயர்த்தப்படாமல் சும்மா வந்துட்டு நான் எந்திரிச்சு போறேனே. எல்லா விதமான மக்களுடைய கரங்களிலும் ஒவ்வொரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு மட்டும் எந்த விதமான பணியும் இல்லை, எந்த விதமான ஒரு வேலையும் இல்லை. எல்லா விதமான மக்களை காட்டிலும் நான் அவ்வளவு தூரம் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனா. இது என்னை அறியாமல் எனக்குள் வரக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு நிலை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உயர்த்த வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சு, உயர்த்த வேண்டும் என்றால் கர்த்தர் தான் உங்களை உயர்த்தும். நீங்களும் நானும் என்னையே நான் உயர்த்த முடியாது. என்னை உயர்த்த ஆண்டவராக தேவன் தான் வலிமை பெற்றவராக இருக்கிறாரே தவிர என்னையே நான் உயர்த்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறது உண்டானால் நிச்சயமா என்றாகிலும் ஒரு இடத்தில் நான் தட்டி விழுந்து போக ஆரம்பித்து விடுவேன். இப்ப கர்த்தருடைய வசனத்துல என்ன ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இந்த ஜனங்களுக்குள் இந்த எல்லா விதமான மக்களையும் ஆண்டவராகிய தேவன் 12 பேரையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். மற்ற ஆண்டவராகிய தேவனுக்கு பலவிதமான மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். அதுல 3 விதமான, அதாவது 4 விதமான வட்டங்களை பார்க்கலாம். ஒன்று, வெளியிலே காணப்படக்கூடிய அந்த நேரத்துல வந்துட்டு ஆண்டவராகிய தேவனை சந்தித்து போகக்கூடிய மக்களுடைய கூட்டம். இன்னொன்று, கர்த்தராகிய தேவனை விடாமல் பின்பற்றி ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அவங்க ஆண்டவராகிய தேவனை பின்பற்றக்கூடிய 2வது கூட்டம். 3வது, சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் கர்த்தரோடு கூட 24 மணி நேரம் காணப்பட ஆரம்பிப்பாங்க. அவர்களை காட்டிலும் ஒரு 3 பேரை மட்டும் கர்த்தராகிய தேவன் தனியாய் பிரித்து அவர்களுக்கு முன்பதாக தன்னுடைய பிரச்சனைகளை யாவற்றையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். இப்ப இந்த மக்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள என்ன தர்க்கம் வருது அப்படின்னா, இந்த 3 அப்போஸ்தலர்களை மட்டும் கர்த்தராகிய தேவன் அழைத்து கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய மனதிலே காணப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுகிறாரே, உடனே அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல். நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனால் கர்த்தருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப என்னுடைய கண்ணுக்கு நான் அதாவது என்னுடைய கண்ணுக்கு ரொம்ப ஒரு பலவீனமாய் காணப்படுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கண்ணுக்கு தேவையான ஒரு மருந்தை நான் போய் வாங்குகின்றேன். மருந்தை வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த மருந்தை வாங்கி என்னுடைய கண்ணுக்கு நான் அப்ளை பண்ண போகின்றேன். உடனே கைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த கண்ணுக்கு மட்டும் நீங்க எப்படி மருந்து போடலாம்? நான் எத்தனை வருஷம் நான் உழைக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க. எனக்கும் ஏதாச்சும் ஒரு மருந்து நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? இந்த எண்ணெய் நீங்கள் மெய்யாகவே உதாசீனப்படுத்தி இந்த கண்ணுக்கு நீங்கள் மருந்து போடுகிறது எப்படி? இனி கைகளாகிய நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான சேவகம் பண்ண மாட்டோம் சொல்லாது. 2வது, நம்முடைய கால்கள். இந்த கால்கள் சொல்கிறது, ரொம்ப ஜாக்கிரதை, இனி எங்கேயும் நீ அதான் மருந்து வாங்க கூட உன்னால கடைக்கு போக முடியாது. நான் பேசாம மடக்கி உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கீங்க, எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. 3வது, நம்முடைய இருதயம். நான் நின்றுன்னு வச்சுக்க, மொத்தமே எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிருவீங்க. இப்படி சொல்லுகிறது உண்டால் என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் எல்லாமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். இந்த கண் தெளிவாக ஆரம்பிச்சுட்டா அந்த சரீரம், ஒட்டுமொத்த சரீரத்துக்கும் சந்தோஷம். அவனுடைய கால்கள் தடுமாறாது. அவனுடைய எல்லா விதமான வேலைகளையும் அவன் மெய்யாகவே துல்லியமாய் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவான். ஏதாகிலும் ஒரு பழுது வருகிறது உண்டானால் அது எல்லா அவயவத்திற்கும் பாடு. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம், நம்முடைய சபை என்கின்ற ஒரு காரியத்துல ஒருவன் படக்கூடிய கஷ்டத்தை குறித்து நீங்களும் நானும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கின்றோம், பேச ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்து, அந்த காரணம் இதுதான். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் இன்னும் கர்த்தராகிய தேவனுடைய சரீரமாய் இணைக்கப்படல. ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லாரும் பாடுபடணும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைப்பு. அப்ப இந்த சீஷனுடைய வாழ்க்கையில சரியான ஒரு இணைப்பு காணப்படாமல் இருந்ததுனாலதான் அவர்களுக்குள் இந்த போட்டியும் பொறாமையும் வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. நல்லா யோசிக்கங்க. நம்முடைய வாழ்க்கையிலே வழியிலே காணப்படக்கூடிய தர்க்கங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தேவனோடு கூட இன்னும் உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் ஒருவனை பார்க்கும்போது நீங்கள் எரிச்சல் கொள்றீங்க, ஒருவனை பார்க்கும்போது நீங்க கோவப்படுறீங்க, ஒருவனை பார்க்கும்போது நீங்க விரோதிக்க ஆரம்பிக்க. எல்லாருமே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவங்க என்றாலும் கூட ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அந்த காரியங்களை செய்கிறதுக்கு காரணம் இன்னும் ஆண்டவராகிய தேவனோடு கூட சரியான இணைப்பில் நீங்கள் நானும் வரலன்னு அர்த்தம். சரியான இணைப்பில் நீங்க வந்துட்டீங்கன்னா ஒருவன் உயர்த்தப்படுகிறது நீங்களும் நானும் சந்தோஷமாய் பார்க்க ஆரம்பிக்கும். ஒருவன் மேன்மைப்படுத்தப்படுகிறது நீங்களும் நானும் பரவசம் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளக்க ஆரம்பிக்கும். அவர்களுடைய விழுகை எனக்கு சந்தோஷத்தை தருகிறது உண்டானால் நிச்சயமா நான் இன்னும் கர்த்தராகிய தேவனோடு கூட இணைக்கப்படாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய வழியிலே 2வது காரியம் வருகிறது என்ன அப்படின்னா, தேவனோடு கூட இணைக்கப்படக்கூடிய இணைப்பிலே காணப்படக்கூடிய பிரச்சனை. அதனாலதான் என்னை முதன்மைப்படுத்தவும் என்னை மேன்மைப்படுத்தவும் நான் தான் பெரியவன் என்கின்ற ஒரு நிலையோடு கூட என்னை நான் உயர்த்தி காண்பிக்கவும் கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய 3வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்துல நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது.
நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகின்றான், அரணை காத்துக்குள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்குள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் வருகின்றான். கர்த்தருடைய வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, அரணை நீ பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வழியை நீ காவல் பண்ண வேண்டும். முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. சிதறடிக்கிறவனுக்கு எங்க வேலை அப்படின்னா, உன்னுடைய வழியில தான் வேலை. உன்னுடைய வழியை தடுக்கிறதற்கும், உன்னுடைய வழியை மாற்று வழியின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறதற்கும், உன்னுடைய வழியை விட்டு விலக பழகக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்குகிறது தான் சிதறடிக்கக்கூடியவனுடைய முக்கியமான பணி. இவன் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் முதல் காரியம் உன்னுடைய அரணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவன் உன்னை நெருங்காதளவிற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2வது காரியம், உன் வழியை நீ சரியாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வழி தடுமாறக்கூடிய அநேகம் சூழ்நிலைகளை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய அழைப்பை விட்டு உன் மனப்போக்கின்படியே நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவன் உருவாக்க ஆரம்பிச்சுவான். ஏன்னா வசனத்துல அவனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கு பாருங்க, சிதறடிக்கக்கூடியவன் பேர் கொடுத்திருக்கு. அவன் வர ஆரம்பித்தால் எல்லா காரியங்களையும் சிதற பண்ண ஆரம்பிச்சு. நீங்கள் ஒரு ஒழுங்காய் கடந்து போகக்கூடிய நிலைகளை அவன் சிதறக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவன் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே என்ன நடக்கும் பாருங்க, எல்லா ஒழுங்கும் முறைமைகள் யாவும் சிதறி போகக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். உங்களால சரியா ஜெபிக்க முடியாது, சரியா பைபிள் வாசிக்க முடியாது, சரியா ஆண்டவரோடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இதுக்கு முன்னால வரைக்கும் நல்லா செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு முறை அவன் வழியில வந்துட்டான்னா எல்லா காரியங்களையும் அவன் சிதற பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவ கர்த்தராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சிதற பண்ணக்கூடிய அவனுக்கு முன்பதாக உன் வழியை நீ காவல் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சீர்படுத்தணும். அந்த வழிகளிலே எந்த விதமான மாற்றங்களும் சிதற பண்ணக்கூடியவனுக்கு ஏற்ற ஏதாகிலும் ஒரு விஷயம் அந்த வழியிலே காணப்பட்டால் அவன் உடனே அந்த வழியில உள்ள வந்துடுவான். உள்ள வந்து உன்னையும் என்னையும் அவன் சிதறக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கி தேவனுக்கு பிரியமான காரியங்களில் நின்று உன்னை அவன் மெய்யாகவே விலக்கி ஒரு தேவனை அறியாத ஒரு மனிதனை போல அவன் உன் நிலைகளை ஒரு மாற்றத்தின் மூலம் அழைத்துக் கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள்ல பல விதமான ஊழியர்களுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். நிறைய ஊழியர்கள் கர்த்தருடைய நாமத்தினால ஊழியம் பார்க்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் தெளிவாய் சொல்லுகின்றேன், அவர்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அதிசயம் செய்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார்களே தவிர அவர்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்களோடு கூட கர்த்தராகிய தேவன் பேசுகிறதும் இல்லை. தம்முடைய தரிசனங்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் காண்பிக்கிறதும் இல்லை. ஆனால் அவர்களாக அநேகம் காரியங்களை யூகித்து ஜனங்களுக்கு பேசுவார்களை தவிர கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய நிறைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு முன்பதாக நான் அறிமுகப்படுத்த முடியும். ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சிதற பண்ணக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுனால என்ன நடக்கும் பாருங்க, உங்களையும் கர்த்தரையும் சாத்தான் 2 துண்டாய் பிரிக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே எந்த விதமான ஐக்கியமும் இல்லாத ஒரு நிலைகளை சாத்தான் உருவாக்கி, நீங்கள் ஆரம்ப நாட்களில் எப்படிப்பட்ட பழைய வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு மக்களாய் விளங்கினீர்களோ அதே மாதிரி பின்மாறி போகக்கூடிய ஒரு நிலை. ஆனா வெளியே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரு மக்களாய், ஆனா உள்ள தேவனாகிய கர்த்தர் வெறுக்கக்கூடிய நிறைய பின்மாற்றங்கள். இப்ப நிறைய பேருடைய ஆவிக்குரிய நிலைகளை சற்று ஆழமாய் பார்க்க ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஜெப கூட்டங்களை நடத்துகிறது நம்முடைய வழக்கம். ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக. இது உங்களுக்கே தெரிஞ்சதுதான். பழைய நாட்கள்ல வந்திருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜெப கூட்டங்களை நடத்தி அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஸ்பெஷலாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய மகிமையை பெறும்படிக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம். அந்த மாதிரி ஜெபத்தை நடத்தும் பொழுது பல நேரங்களில் பல தரிசனங்களை கர்த்தராக தேவனுடைய கண்களுக்கு காண்பிப்பார். தரிசனங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, வரக்கூடிய மக்களுடைய கூட்டம், நிறைய மக்களுடைய கூட்டங்கள் இருக்கும். அந்த கூட்டங்களின் நடுவிலே காணப்படக்கூடிய அநேக மக்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தராக தேவன் திறப்பார். சில பேருடைய இருதயம் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை கேட்க முடியாமல் அப்படியே தலைகீழா நிற்கிறத பார்ப்பேன், சொல்லுவேன்.
சில பேருடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்களை ஏற்க முடியாமல் தலைகீழாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் எவ்வளவு பேசினாலும் அந்த வசனம்லாம் அப்படி ஒண்ணுமெல்லாம் போக ஆரம்பிச்சு. சில பேருடைய இருதயம் கர்த்தராகிய தேவனுக்கு தன்னுடைய முதுகை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். சில பேருடைய இருதயம் எதையும் யோசிக்க முடியாமல் அடைக்கப்பட்டதா இருக்கிறதை பார்க்கிறேன். இவங்களாம் நீங்க சீர்படுத்த ஆரம்பித்தால் தான் தேவன் உங்கள் நடுவிலே கிரிகளை செய்வார். ஆரம்ப நாட்களில் காணப்படக்கூடிய மக்களுக்கு நான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறது வழக்கம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சிதற பண்ணக்கூடிய வாழ்க்கை வர ஆரம்பிக்கிறது உண்டா. வெளியே பார்த்தா அவங்களாம் பரிசுத்தவான்கள் தான், நல்ல ஜெபிக்கக்கூடிய மக்கள் தான். ஆனால் அந்தரங்கத்திலே தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனதை தொட்டு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நான் அதாவது அது நீங்க அந்த ரிசல்ட் நீங்க எனக்கு ஓப்பன் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு கர்த்தரோட நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க, யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்களுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இல்லைன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த தொடர்பை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்க. ஏதாச்சும் ஒரு காரியத்துல நீங்களும் கர்த்தரும் விலகின ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால், அவைகளை நீங்கள் சீர்படுத்தினால்தான் தேவராஜ்யத்தில் கடந்து போக முடியும். இந்த சுபாவத்துல காணப்படக்கூடிய காரியங்கள்ல இந்த சாத்தான் வரக்கூடிய சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள். வழியை மெய்யாகவே நம்முடைய வழியை நாம் காப்பாற்றாமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால், உள்ளே வந்து அவன் எல்லா காரியங்களையும் சிதற பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை சிதறி போயிடும். தேவன் மேல வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆண்டவராக தேவன் மேல் கொண்டு அந்த அன்பை நாம் இழக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு கம்யூனிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில முந்தி ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஜெபம் என்று சொன்னால் நம்மை அறியாத ஒரு வாஞ்சை, நம்மை அறியாத ஒரு விருப்பம், நம்மை அறியாத ஒரு எழுப்புதல், ஜெபத்திற்கு அதிக நேரத்தை நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். ஆனா இன்னைக்கு நீங்களே உங்களுடைய மனதின் ஆழத்தை யோசிச்சு பாருங்களேன். உங்களால் முந்தி மாதிரி உட்கார்ந்து ஜெபிக்க முடியுதான்னு பாருங்க. உங்களால் முந்தி மாதிரி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியுதான்னு பாருங்க. கர்த்தருடைய காரியங்களை கேட்க உங்களால் முந்தி மாதிரி ஒரு ஆசையாய் காணப்பட முடிகிறதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, இன்றைக்கு உங்கள் மனதை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வழியை சிதற பண்ணக்கூடிய சாத்தான் எங்கோ ஒரு மூலையிலே வந்து ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய தொடர்பை அவன் சிதற பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவைகளை நீங்கள் சீர்படுத்தினால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை பெற்ற ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும். நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது பெருசு இல்லை. வார்த்தைகளை கேட்கும்படிக்காக ஆலய ஆராதனை பங்கு பெறுகிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களையும் என்னையும் சீர்படுத்துகிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வந்துட்டேன், ஆலய ஆராதனைக்கு வந்துட்டேங்க, ஆகவே நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்னை ஆண்டவராக தேவன் அனுமதிக்க, அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல தேவனுக்கு முன்பதாக நீங்கள் சீர்படுத்தப்பட்ட ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை, பாக்கியத்தை நீங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உங்கள் வழியை சீர்படுத்த வேண்டிய காலம் எது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வழியிலே எங்கெங்கெல்லாம் ஆண்டவராக தேவனை தொலைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். கர்த்தரோடு கூட வைத்திருக்கக்கூடிய நெருங்கின உறவை எங்கெங்கெல்லாம் நாம் இழக்க கொடுக்க ஆரம்பித்தோம் என்று பாருங்கள். அந்த அன்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுகிறதுக்கு எதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னு பாருங்க. எந்த காரியத்தினால் தேவனோடு கூட முன்பு போல என்னால் அன்பு கொள்ள முடியல, எந்த விஷயத்தினால் நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நான் ரட்சிக்கப்படும் போது அப்படிதான் நல்லா தான் வந்தேன். கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் நெருப்பாய் எரியக்கூடியவனாய் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது இல்லை. சொல்றதுக்காக நான் ஜெபிக்க வர்றேன், சொல்றதுக்காக நான் ஊழியம் பார்க்க வர்றேன், சொல்றதுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேனே தவிர, முன்பு போல என்னுடைய வாழ்க்கையிலே ஆதியிலே கொண்ட அன்பை நான் இழந்து போனதற்கு காரணம் என்னுடைய வழியிலே ஏதோ ஒரு சீர்கெட்ட ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினால் மட்டும்தான் மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் உங்கள் ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாய் காணப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய வழியிலே எங்கே சீர்கேடுகள் காணப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளிலே நின்று நீங்கள் காப்பாற்றப்படும்படி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஊக்கமான மனதிற்குள் ஜெபித்தால் நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் உங்கள் வழியிலே உங்களை கொண்டு போய் நிறுத்தி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் உங்களை உருவாக்குவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி நாம் ஜெபிக்க போகின்றோம். நம்முடைய வழியிலே காணப்படக்கூடிய அலட்சியம், கர்த்தருடைய வேலையில எத்தனை அலட்சியமாய் காணப்படுகிறோம் என்று பாருங்கள். உலக வேலைக்கு நம்ம எவ்வளவு பிரையாரிட்டி கொடுக்கிறோம், ஆனா கர்த்தருடைய விஷயத்துல எவ்வளவு அலட்சியம் காண்பிக்கிறோம் பாருங்களேன். நீங்களா யோசிச்சு பாருங்க. உலக வேலைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்க நம்ம யோசிக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய விஷயத்துக்கு எவ்வளவு நாள் நம்ம லீவ் போட்டுக்கணும் பாருங்களேன். உலகத்திலே காணப்படக்கூடிய விஷயத்துக்கு, உலக மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய காரியத்துக்கு எவ்வளவு தூரம் நம்ம பிரயாசப்பட்டு
ஆனால் கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்த நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் முயற்சியின் ஊடாக கடந்து போனோம் யோசித்து பாருங்கள். இந்த அலட்சியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை விட்டு போகலாம். அது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகாது. இரண்டாவது, என்னை பற்றியே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நினைக்கக்கூடிய மேன்மையான ஒரு நினைவு. நான் தான் எத்தனையோ வருஷமா இந்த ஊழியத்துல வந்திருக்கிறேன். என்னை தாண்டி மற்றவங்களாம் இப்போ வந்திருக்கவங்க தான். என்னை அவர்களோடு கூட கம்பேர் பண்ணுகிறது எப்படி, நான் அவர்களுக்கு ஈக்குவலண்டாக காணப்படுகிறது எப்படி, என்னையே பற்றி மேன்மையாக நினைக்கக்கூடிய தர்க்கங்கள் என் வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால், இயேசு இந்த உலகத்திலே வரும் பொழுது ஊழியத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஊழியத்தை கொடுக்கும் ஒரு தேவனாய் அல்ல, ஊழியம் செய்யும் தேவனாகவே அவர் கடந்து வந்தாரா? வசனத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தேன் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினாரே. நம்முடைய வாழ்க்கையிலே செலவு பண்ணப்படவும் தக்கதாக நம்முடைய நிலைகள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. எத்தனை காரியங்களிலே உங்களை பற்றிதான மேன்மை இன்னைக்கு வரைக்கும் அந்த மேன்மையான நிலைகளை விட்டு இறங்க முடியாத அந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு வரைக்கும் காணப்படுகிறது உண்டானால், இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்புவோம். என் வழியை நான் சீராக்க ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை பற்றி நான் மேன்மையாக நினைக்க எனக்கு என்ன இருக்கிறது ஆண்டவரே? என் கையில ஒண்ணுமே இல்லை, எந்த காரியத்திற்கும் லாயக்கற்றவன் என்றாலும் கூட என்னை பற்றி என்னை அறியாமல் ஒரு மேன்மை, என்னை பற்றி என்னை அறியாத ஒரு உயர்வு, என்னை பற்றி என்னை அறியாமல் எல்லா விதமான காரியங்களிலும் எல்லா விதமான மக்களை நான் மட்டமாய் பார்க்க ஆரம்பிக்கின்றேன். என்னை மன்னியும், என்னை சீர்படுத்தும். மூன்றாவது விஷயமாக, வழியை காவல் பண்ணாததினாலே வழியை சிதற பண்ணின சாத்தார். தேவனோடு ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு எங்கே போனது? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் எங்கே போயிற்று? தேவனுக்கு சித்தமான காரியத்திற்காக நான் என்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று வந்தேனே, ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலை நடமாடும் பிணத்தை போல நான் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறேனே. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். கர்த்தருக்கு நேராக உள்ளத்தின் கதவுகளை திறந்து, தேங்க்யூ மை ஃபாதர், கர்த்தருக்கு நேராக இருதயத்தின் கதவுகளை திறந்து உள்ளத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளின் அடிப்படையில், தேங்க்யூ மை ஃபாதர், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் சீர்கேடுகள் இருக்கிறது உண்டானால் எங்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலே ஆராய்ந்து பாருங்கள். தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை லார்ட். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழங்களை தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயத்தின் கதவுகளை திறந்து உமக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் உருவாக்கி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு நேராக இருதயத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து பேசுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஹெவன்லி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தேவனே, என்னை மன்னியும் தேவனே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன்,
பின்வாங்கி போனேன், வல்லமை இழந்தேனையா. உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னிலே காணப்படும் என்னை அறியாத பின்மாற்றம், என் வழியிலே ஆண்டவராக தேவனுக்கு விரோதமாய் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள், சாத்தான் என்னுடைய வழிகளை சிதறல் பண்ண ஆரம்பித்ததினாலே தேவனை தொலைத்த அனுபவங்கள், என்னை குறித்தே மேன்மையாய் நினைக்கக்கூடிய அனுபவங்கள், தேவனுடைய அநேக விஷயங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை என் வாழ்க்கையிலே இருக்கிறது என்கிறதை இன்றைக்கு நான் கண்டு கொண்டேன் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்ட நான் உமக்கு முன்பதாக மனம் திரும்பும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஒவ்வொரு குற்றங்களிலே நின்று மீண்டும் நான் உம்முடைய சமூகத்திலே எழும்பி நிற்க, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போல கர்த்தாவே, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பார் என்கிற வேத வாக்கியத்தின்படி விழுந்து போன எங்களை மீண்டும் கர்த்தராக தேவன் உயிரடைய செய்து உம்முடைய வழிகளிலே மீண்டும் எங்களுடைய பாதங்களை நிறுத்தி நாங்கள் உமக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இன்று முதல் தேவனுக்கு பிரியமாய் மனம் திரும்பி கர்த்தருக்கு உகந்த மக்களாய் எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.